என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொன்னார். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே தாயை பிரிந்திருக்கிற
அருமையான சகோதரி, உடன் பிறந்தவர்கள், மருமகன், வேறு பிள்ளைகள், சபையார் ஒவ்வொருவரையும் அவர்களை இழந்து வாடுகிற இந்த பிரிவை தாங்கக்கூடாது இருக்கிற மனிதர்கள் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. கர்த்தர் நமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. தம்முடைய வார்த்தை அனுப்பி அருமையான மகள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் இருதயத்தை குணமாக்கி தேர்ச்சி கர்த்தர் பலப்படுத்துவாராக. உடைய கிருபை, உடைய ஆறுதல், சமாதானம், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தொடர்ந்து ஆமென் நீர் ஆண்டவரே ஆளுகை செய்து ஆண்டவரே இந்த தாயினுடைய இடத்திலே ஸ்தோத்திரம், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தேற்றுவீரா. உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது அதை பற்றிய சாட்சிகள் நாம் கேட்க போகிறோம். முதலாவது பாஸ்டர் மார்க் அவர்கள் முன்பாக வந்து அவர்களை பற்றிய சாட்சியை சொல்வார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் சொல்வார்கள். ஒரு மார்க், பாஸ்டர் மார்க். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவரையும் அவருக்காக ஏதோ ஒரு விதத்தில் சாட்சியாக வைத்திருக்கிறார். அருமையான அம்மா அவர்களை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு இரும்பு மனுஷி என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தவங்க, இவ்வளோ சீக்கிரம் அவங்க மரித்து போவார்கள் என்று சொல்லி நிச்சயமாக யாருமே நினைக்கவில்லை. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நாளைக்கு நைட்டு காலையில் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க டயர்டாகி வியாதி அப்படின்னு சொல்லி அதிகமாக படுத்ததில்லை, அதிகமாக ஓடிக்கொண்டே இருந்தாங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தவர்களும் கூட. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அதிகமாக நேசித்தவர்கள். அதிகமாக சந்தோஷம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். பேரன் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ பேசினாலும் அவங்க கோச்சிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசித்தவர்கள். ஒரு உழைப்பாளி என்று தான் சொல்ல முடியும். அவங்க டயர்டாகி வியாதியாகி படுத்ததில்லை. சொல்லப்போனால் கொஞ்ச நாள் தான் அவங்க அந்த படுக்கையில் இருந்தது. எல்லாம் ஒரு கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதாவது உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடா விட்டாலும் தசையாடுன்னு சொல்லிட்டு. அவங்க சென்னையில் முடியாமல் இருக்கிறப்ப சகோதரி பாசமாக வந்து இது மாதிரி திருச்சியில் கொண்டாந்து விடணும், நம்ம மறிக்கிறதுக்குள்ளே போய் எப்படியாவது அவங்கள பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க அழுது நிற்கிறாங்க அந்த சர்ச்சு வாசலில். நான் கார் எடுத்துகிட்டு வரேன் இங்கேருந்து. நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்களுடைய அந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். அதெல்லாம் 108 வயசை தாண்டி தான் அவங்க மறிப்பாங்க, நீ தைரியமாக போக அப்படிங்கிறேன். இல்லைன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஃபோட்டோ பார்க்குறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க திருச்சி வரைக்கும் காரில் என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே வர்றாங்க. வேகம் வீடு திருச்சியில் மத்தியானம் ஒரு 2:30 மணி போல் பஸ் ஏற்றி விடுறோம். அப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வந்துட்டு 2 நாளைக்கு அழைச்சிட்டு வருவாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் காட்டணும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் எனக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சனிக்கிழமை காலையில் அழுதுகிட்டு ஒரே போனது மாதிரி அம்மா இறந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. சரி நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அது பாருங்க, யாரை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்களோ
அவங்களுடைய மடியில் தான் அந்த உயிர் போகுமா. அவங்க வந்து சகோதரி லில்லி சிஸ்டரையும் அந்த குடும்பத்தையும் அதிகமாக நேசித்தவர்கள். அவங்க கேட்குறாங்க, அதாவது சென்னையில் ஒரு வேளை மறித்து போனால் நீங்கள்லாம் வருவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. அப்போ முதல்ல நீங்கள் போங்க, அப்புறம் பேசிக்குவோம் அப்படிங்கிறேன். அது பாருங்க, கரெக்டாக வந்து நைட்டு 11 மணிக்கு முன்னாடி விட்டு போகிறாங்க, போயிருக்கிறாங்க. அவங்க சின்ன மகளும் இப்படி நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்கிறாங்க இங்கே போகாத இது அப்படின்ட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான, அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பயங்கரமான வேலை கூட அவங்களும் ரொம்ப நாள் வச்சு பராமரிச்சிருக்கிறாங்க. அவங்களோட உடல் சூழ்நிலை பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் மறுத்து போக மாட்டாங்கன்னு வச்சு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க உளுந்தூர்பேட்டை கூட போயிருக்க மாட்டாங்க, இங்கே தாயார் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு தனி கலரை கிடையாது, ஒரு பொதுவான இடமும் இங்கே கிடையாது. அது எரிக்கிறதுக்கு தான் பொதுவான இடம் இருக்குது. அது என்னுடைய மைத்துனர் இருந்த ஆர்சி பேக்கரமில் இருந்ததுனால என்னுடைய தந்தையார் கூட இறந்த போது கூட அவங்க தான் போராடி இந்த கதைக்கு இடம் வாங்கினாங்க. பாருங்க, கத்தோடைய சித்தாங்களுடைய அடக்காரதான் ரொம்ப அருமையான திருப்பத்தூர் பாசையா வந்து ரொம்ப அருமையாக ஜோம் பண்ணி ரொம்ப மகிமையாக போய் அதை அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது இவங்கன்னா கத்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால கத்தர் எவ்வளவு நேர்த்தியாக நடத்துறான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அருமையான ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஜோம் பண்ணி ஆறுதல் படுத்தி மிக சிறப்பாக அந்த அடக்காரதனை கத்தர் ஆண்டோட நாமத்துக்கு மகிமையான ஊழியம் செய்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத தெய்வம். அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு கல்ற இடம் தந்து அது நல்ல ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அது பண்ணி நைட்டு பார்த்து வந்தவங்க பார்த்துருப்பீங்க, சிறப்பாக ஏற்பாடு பண்ணி ரொம்ப மகிமையாக அந்த ஆராதனை செய்யக்கூடிய கிருபையில கத்தர் கொடுத்தார். காரணம், இந்த இடத்துல ஆண்டோட பிள்ளைகள் கத்தோட பிள்ளைகள் கத்தோட ஊழியத்தை செய்யறதுனால கத்தர்கள் அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நான் யோசித்து பார்த்தேன், அம்மா அன்னைக்கு எடுத்துக்கிட்டது கத்தோடைய சித்தம் தான். அது வந்து ஏன்னா எனக்கு தெரிய நான் வந்து பாசோட குடும்பத்தை இங்கே வந்த காலத்திலிருந்து அதிகமாக நான் நேசிக்கிற ஒரு குடும்பம் பாசோடைய குடும்பம். அவங்க 2 பேருமே மிகவும் சட்டத்தில் ரொம்ப வேதனைப்பட்டவர்கள். அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறார். அவங்க குடும்பத்தில் இங்கே ஊழியத்துக்கு வந்த காலத்திலிருந்து ஆதி நாட்கள்லேருந்து இந்த கரமுக்குள்ள அதிகமாக குடும்பத்தில் ஐக்கியமான ஒரு மனிதன் யாருன்னா என்ன தான் பார்க்க முடியும். அவங்களுடைய இன்பத்தில் மாத்திரமில்லை, அவங்க சந்தோஷமாக இருக்கிற போது மாத்திரமில்லை, அவங்க சங்கடத்திலும் வியாதியிலும் துக்கத்திலும் கூட பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு தருணங்களை கர்த்தர் கொடுத்துருந்தாரு. அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை அம்மா அன்னைக்கு வந்து கர்த்தர் எடுத்துக்காம ஒருவேளை இங்கே வந்து ரொம்ப நாள் போராடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா உண்மையில 2 பேரும் பலவீனமானவர்கள். அப்போ கர்த்தர் இதெல்லாம் அறிந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதனால பாருங்க, யாருக்கும் சங்கடப்படுத்தக்கூடாது என்பதை கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் அறிந்தவர். வசனம் சொல்லுது, நம்முடைய சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான வழியை நமக்கு கொடுக்கிற தெய்வம். அப்போ அம்மா அன்னைக்கு எடுத்துக்கொண்டு பாருங்க, அன்னைக்கு ஆராதனை சனிக்கிழமை மாற்றி அன்னைக்கு ஆராதனை வச்சிருக்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சு கர்த்தரோட பிள்ளைகள்லாம் இருக்கிறப்ப அந்த ஆராதனையின் மத்தியில் கர்த்தர் அந்த அம்மாவோட உயிரை எடுத்துக்கொண்டாருன்னு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதாவது குறையும் நிறையும் நிறைந்தவர்கள் தான் மனிதர்கள். நம்முடைய அந்த குறைவுல இயேசு தான் அதை நிறைவுபடுத்துறார். நம்ம முழுவதும் நிறைவானவர்கள் கிடையாது, நம்முடைய வெற்றிடத்தை நிரப்புகிறவர் அவர் தான். எனவே அந்த அம்மா இருக்கிறப்போ ஒரு சந்தோஷம்தான். அவங்களுடைய நிறைய குறைகள் இருந்தாலும் அவங்க இருந்து அவங்க பார்த்து அவங்களை எவ்வளவு திட்டினாலும் அவங்களை கிண்டல் பண்ணாலும் கோச்சிக்கவே மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே போவாங்க. அப்படி இருந்த ஒரு அம்மா இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தின்படி இந்த வேலைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஓயாமல் உழைத்த ஒரு அம்மான்னு தான் சொல்ல முடியும். அவங்க கொஞ்சம் கூட டயர்டாகி படுத்தவங்க கிடையாது. இதை கர்த்தர் நமக்கு வந்து ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். எனவே அம்மாவிலிருந்து வாடுகிற பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அருமையான பாசமான சோதனைகளுக்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார்கள். நமக்கு கர்த்தர் இந்த பூமியில ஒரு சாட்சியாக வாழக்கூடிய தருணத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நம்மை குறித்து அநேகர் சாட்சி சொல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமம் அண்ணா சுசா
சுத்தமாக இருக்குது. ஆனாலும் கூட அதை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக சொல்லலாம். அது எங்கள் அண்ணன் கேரளாவில் வந்து திருமணமாக்கி அவங்களை கூட்டிகிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 10 பேர் இருந்தாலும் நானும் என் தம்பி என் தங்க 3 பேர் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அப்போ அந்த நேரங்களில் எங்கள் அப்பா கொஞ்சம் வியாதியாகப்படுத்து மரணம் அடைந்த பிறகு எனக்கு அதனால் ரொம்ப எங்கே போனாலும் நானும் எங்கள் மதினியும் தான். எங்கள் மதினின்னு சொன்னால் அவங்க ரொம்ப எங்கள் தாயை போல் எப்போ வந்தாலும் என்ன பிரியாமல் இருப்பாங்க. நினச்சா ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. சங்கடமாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது சொல்லக்கூட சொல்லுறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு ரொம்ப ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவங்க சிவகிரிக்கு வரும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் வந்தாங்க. காரணம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சகிச்ச பாஸ்டர் சொன்ன மாதிரி இரும்பு மனுஷின்னா அவங்க அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் பொறுமையோடு கூட கொஞ்சம் கோபம் வந்தாலும் கூட கொஞ்ச நேரத்தில் அவங்க மறந்துடுவாங்க. மறந்துட்டுல அங்கு செலுத்தக்கூடிய ஒரு மதுரைங்கிறது வந்து அம்மா அவங்க மறந்துட்டு ரொம்ப வேலையாக இருக்குது. அங்கேருந்து அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் மறைச்சிட்டாரு. எங்கள் அண்ணன் மறைச்ச பிறகு அவங்க இந்த மகளை கூட்டிக்கிட்டு இந்த பகுதியில் பட்டுக்கோட்டை பகுதியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தில் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடன் பெறலாமல் கத்தற்காக அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டாங்க. கத்தருக்குள் மறித்தாங்க. கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இதுதான் பாக்கியம். கத்தருக்குள் மறித்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் வேறையாக இருந்தாலும் கூட நாம் அவர்களை பார்க்க போகிறோம். மற்றவர்களைப் போல அல்ல, நாம் அவர்களை பார்க்க போகிறோம். நாம் அவர்களை காண்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவரை தேர்தல் எழுதி சொல்லி அப்போ சொன்னாங்க. பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும் விதமாக எழுதுகிறார். நாம் முகமுகமாக அவர்களை நாளைக்கு காண போகிறோம். நாம் ஒருவருக்கொருவர் இந்த வார்த்தைகளாலே அவர்களை நாம் ஒருவருக்கொருவர் தேற்றுகிறவர்களாய் நாம் தேர்தல் ஒவ்வொருவரும் தேர்தல் நடைமுறைக்கு நாம் உச்சரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இந்த இழந்து வாடுகிற அருமையான மூத்த மகள் வெளியீட்டு செய்கிற மூத்த மகள் டெல்லிக்காகவும் மகளுக்காக பிள்ளைகளுக்காக நான் கட்டளை சொல்லியிருக்கிறேன். 2வது மகள் சென்னையில் இருக்கிற அவர்களுக்காகவும் மருமகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கட்டளை சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு கத்தர்தாமே ஆறுதலை தரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கத்தர்தாமே தொடர்ந்து குடும்பத்தை ஆசிரியர் அவர்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப ஒரு அன்பு செலுத்தக்கூடிய எனக்கு சொல்றதுக்கே வார்த்தை அன்பு செலுத்தின ஒரு தாய். அவர்கள் இழந்த விசேஷமாக சந்தோஷமாக ரொம்ப பிரியமாக இருப்பாங்க சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நல்ல ஆறுதலை தரும்படியாக சொல்லிப்போம். கத்தெல்லாமே ஆறுதல் தரும்படியாக நாங்கள் சொல்லி கேட்டுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நல்லவராக கர்த்தர் இருந்திருக்கிறார். இந்த அவங்க கர்த்தருக்குள் மறைத்த பொழுது அதற்கு முன்பதாகவே முடியல என்று சொன்ன நேரத்தில் அந்த கல்லறை தோட்டத்தினுடைய இடத்திற்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை
ஜெபிப்பது, ஒருவேளை இங்கே வந்தால் அதை எப்படியே செய்வது என்ற ஒரு பெரிய பாரம் உள்ளத்தில் எங்களுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடாதபடி ஜெபங்களை கேட்டு அந்த காரியங்களிலும் தேவன் அற்புதமான ஒரு வழிநடத்துதலை ஆண்டவர் எல்லாருடைய கண்களில் தயவை கட்டளையிட்டு ஆண்டவர் நிறைவேற்றினார். கர்த்தர் நல்லவர். அவர்கள் இருந்த பொழுது ஊழியத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் பிரயோஜனமாக இருந்தார்கள். கர்த்தர் நாளில் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபைகளும் மாறுதலும் எங்களை நிரப்ப எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். இப்போதும் கூட அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். போர்கள் பாசமாக இருக்கிறாங்க. மண்டலத்தில் உள்ள போர்கள் வந்திருக்கிறார்கள். யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், சபை மக்கள் யாவரையும் எங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நம்முடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை அதிகமாக எங்களை தாங்கட்டும். பாஸ்டர் அவர்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். அன்றைக்கு நான் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்ன பொழுது முதல்ல எங்களுக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்கிறது, யாராவது மண்டலத்தில் உள்ள போதர்களை அவங்கள ஆராதனை நடத்த இல்லை அப்படின்னா நான் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய ஆராதனை அன்றைக்கு மாலை 5:05 7 மணிக்குள்ள ஆராதனை வேறு பாஸ்டர் நடத்தினுடைய ஆராதனை பண்ணிட்டு இங்கே அவர்கள் வந்தது மிகுந்த எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் அவர்கள் பங்கு பெறுவதை நினைக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியமும் இன்னும் கர்த்தருக்காக சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பலனையும் கர்த்தர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தாயாக அவர்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருப்பது, இந்த மண்டலத்தை கொடுத்திருப்பது மிகுந்த நம்பிக்கையை தந்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். நாம் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களிலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் அந்த அடக்கத்தில் சொன்னது போல சகல ஜனங்களே இக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள் என்று ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை அன்றைக்கு நான் பிரசங்கித்தேன். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை நம்புவோமா? எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவோமா? அவரிடத்தில் ஊற்றுவது ஒருபோதும் வீணாய் போவதில்லை. எங்களுடைய தியாகம் சொல்லலாம். அல்லேலூயா. நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுவது இல்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல பிதாவை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் யாருக்கும் தப்பு செய்கிறவர் அல்ல. அவர் யாருக்கும் கெடுதி செய்கிறவர் அல்ல. அவர் யாருக்கும் அநீதி செய்கிறவர் அல்ல. அவர் தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். குறிப்பாக சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேடாதவர்களுக்கு அவர் அப்படி இருப்பார். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நாடுகிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எவ்வளவு நன்மை செய்வார். கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதீரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதீரார் என்று எழுதியிருக்கிறது. உண்மையுள்ளவனை தேவன் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு நியாயம் செய்வார் என்று எழுதியிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஆறுதல் அவருடைய வார்த்தையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு இருக்கிற அச்சாரம் அவருடைய வார்த்தையே. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலன் அவருடைய நாமம் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய நாமமும் அவருடைய வார்த்தையும் ஒன்று நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்குமானால் நாம் எழுந்திருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவருடைய நாமம் நம்மை எழுப்பப்படுகிறது, அவருடைய வார்த்தை நம்மை எழுப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கைகள் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே தேவனை அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கும்போது தேவனை அறிந்து கர்த்தரை சேவிக்கும் வாய்ப்பை நமக்கு கர்த்தர் தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அறியாத மக்கள் இன்னும் ஏராளமானவர்கள் இருக்கும்போது அறிந்த நீங்களும் நானும் பாக்கியமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் அன்பு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் எப்படி இருக்கிறது, நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த பாதை கடினமான பாதை என்பது ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொண்டு போகிற பாதை கடினமான பாதையாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதை, இன்னொருத்தருக்கு இன்னொரு பாதை, அது கடினமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. காலை நேரத்தில் எனக்கு தந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 116ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை ஆண்டவர் என் மனதுக்கு கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த வார்த்தை வந்த பிறகுதான் வால் போஸ்ட்ல இதே வார்த்தை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைவு போன்றது. இல்லையா? ஆமாம். ஏற்கனவே இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் தந்ததுனால இன்றைக்கு நான் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்த பிறகு இப்போ தான் திடீர்னு ஒரு நினைப்பு வால் போஸ்ட்லேயே இந்த வார்த்தை தான் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு மரணம் நடந்தது, ஏதோ ஒரு அடக்கம் பண்ணினோம், ஏதோ ஒரு 3வது நாள் ஸ்தோத்திர கூட்டம், ஏதோ ரொட்டீனா நடத்துகிற ஒன்றுக்காக நாம் இங்கே வரவில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் பிரஷியஸாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நேர்த்தியாய் வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார், அவர் சரியாய் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்செயல் என்பது ஆண்டவர் டிக்ஷனரியில இல்லை. எங்களை உயர்த்தி அறிவியல் அவர் அதன் காலத்தில் திட்டம் பண்ணினபடியே அவர் நிறைவேற்றி முடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை தியானிப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பான பாஸ்டர் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் இங்கே வந்திருக்கிறதான விசுவாச மக்களுக்கும் என் ஊழியத்தில் இருக்க தேவ பிள்ளைகளை நமக்கும் கர்த்தருக்கு வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. என்னவென்றால் ஏதோ ஒரு ஆறுதல் கூட்டம் 2 வார்த்தை சொல்லி ஏதோ சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகணுன்றதுக்காக நம்ம இங்கே உட்காரல. விளங்கிக் கொள்ளுமாக கர்த்தருடைய பார்வையில் அருமையானது ஒன்று பரிசுத்தவான்களுடைய ஓட்டம். அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் முடிவு, பரிசுத்தவான்களுடைய மரணம், பரிசுத்தவான்களின் எண்டு ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருக்கா? அருமையா இருக்கிறது. நமக்கு அருமையா இருக்க இல்லையோ, அவருக்கு அருமையா இருக்கிற ஒன்றை நாம் அங்கீகரிக்கத்தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு அது அருமை என்றால் I should be accept. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்வைக்கு அது அருமையா இருக்குமானால் அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லியிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தர் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? அருமையானது. ஆகவே மரணம் என்பது, அது கர்த்தருக்குள் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் என்பது, ஆண்டவருக்காக வாழ்கிற பரிசுத்தவானுடைய மரணம் என்பது அவர் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. அவர் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறதை நாம் தவறாய் எடுக்கக்கூடாது, நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது, நாம் தவறாய் பேசக்கூடாது, அதை தவறாய் விளங்கக்கூடாது. அது அருமையாகவே நான் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை கற்று தருவாராக. அவங்க சொன்னீங்களா? அவருக்கு அருமைன்னு சொன்னா ஓகே, அது எனக்கும் அருமையாகவே இருப்பதா? அவர் பார்வையில் அது அருமையா இருக்கு, ஆனா என் பார்வையில் அது என்னல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இருக்கிறது, சில சமயம் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் மாறுகிறது. அப்போ நான் தான் என்ன சரி பண்ணணுமே தவிர
அவர் செய்கிறதெல்லாம் நன்மையாகவே செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆறுதல் எங்கே இருக்கிறது என்றால் அது அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது என்பதில் நமக்கு ஆறுதல் இருக்கிறது. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தாய் ஒரு வெற்றிடம் என்பது உண்மையாவே அது இழப்பு தான். அதை ஈடுகட்டவே முடியாது. அது எது வரைக்கும் இருக்குன்னா நம்முடைய மரணம் வரைக்கும் அது சிந்தனை இருந்துகிட்டே இருக்கத்தான் வேணும். அல்லேலூயா. அதாவது நினைவு இருக்க வேண்டும், ஆனால் அதுக்காக கவலை இருக்கக்கூடாது. நினைவு இருக்க வேண்டும், ஆனால் அதுக்காக என்ன இருக்கக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நினைக்காமலே போகிறார். அது மிக வருத்தத்தக்கமான செயல். நம்மோடு இருந்தவர்களை நினையாமல் இருப்பது வருத்தத்தக்க செயல். நமக்காக வாழ்ந்தவர்களை நினையாமல் இருப்பது வருத்தத்தக்க செயல். ஆனா நினைக்கிறேன் என்ன செய்யக்கூடாது? பாரப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்வைக்கு அது அருமை என்பதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் அதில் எனக்கு ஆறுதல் இருக்கிறது. சில சமயம் வயிற்றில் குழந்தை உருவாகும் போதே இறந்து போகிறது, பிறந்து சில மணி நேரத்தில் இறந்து போகிறது, சில நாட்கள் விளையாடி கொஞ்சி விளையாடின போது இறக்கிறது, சில சமயம் சின்ன வயசுல இறக்கிறார்கள், சில சமயம் வாலிப வயதுல இறக்கிறார்கள், சில திருமணமாகி சில அவர்ஸ்ல இறக்கிறார்கள், சில குழந்தை பிறந்த உடனே இறக்கிறார்கள், சிலர் முதிர் வயது வரைக்கும் போய் இறக்கிறார்கள். எல்லாத்தையும் மரணம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழப்பு தான். அதை எந்த காரணத்தை கொண்டு அதை ஈடுகட்டவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எது ஆறுதல்? இது கர்த்தர் பார்வைக்கு அருமையாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆறுதல். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தர் பார்வைக்கு அருமையா இருக்குமானால் அது நமக்கு ஆறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடக்காராதனை நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னேன். நம்மை விட ஒரு பெட்டர் பிளேஸுக்கு அவன் போயிருக்கான். நம்மை விட ஒரு பெட்டர் பிளேஸுக்கு முங்கி போய்விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெட்டர் பிளேஸ் தேவனுடைய சமூகம், பரலோக ராஜ்யம். ஆமென். ஆண்டவர் இளைப்பாறுதலுக்குள் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்குள் சேர்த்து கொண்டார். அருமையான தாயுடைய அடக்கத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்களோ தெரியாது, ஆனால் எனக்கே ஆசீர்வாதம் நன்றாய் ஆண்டவர் சேர்த்து கொண்டார். கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல பாடங்கள் இப்ப நீங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். தாயை குறித்து 2 பேரும் சொன்னீர்கள். அவங்க இரும்பு மனுஷி கடைசி வரைக்கும் உழைப்பாளி அன்பு செலுத்துகிறவர்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் பட்ட பிரயாசம் போதும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இளைப்பாறுதல் என்கிற இடத்தில் பெர்மனன்ட் இளைப்பாறுதலுக்கு அழைத்துக் கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கும்போது அவ்வப்போது நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். நம்முடைய ஆத்மாவில் தருகிறார், நம்முடைய மனதில் தருகிறார், நம்முடைய ஆவியிலே தருகிறார், நம்முடைய சரீரத்தில் அவ்வப்போது இளைப்பாறுதல் தருகிறார். இப்போது அம்மாவுக்கு பெர்மனன்ட் இளைப்பாறுதலுக்குள் அவர் சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி அவர்களுக்கு அலறல் இல்லை, இனி அவர்களுக்கு வியாதி இல்லை, இனி அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இனி அவர்களுக்கு தொல்லைகள் இல்லை. நாம் உலகத்தில் இருக்கிறோம், அவர்கள் இனி அந்த பாடுகள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் இருக்கு. ஆகவே பெட்டர் பிளேஸுக்கு போயிருக்கும் போது அது நமக்கு ஆறுதல். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அம்மா பெட்டர் பிளேஸ்ல இருக்கான்னு நம்புறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் பார்வைக்கு அருமையானது என்பது ஒரு ஆறுதல். இரண்டாவது, இப்போ நாம இருக்கிறத விட அவங்க பெட்டர் பிளேஸ்ல இருக்கிறாங்க என்கிறது நமக்கு ஒரு ஆறுதல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூன்றாவது, இயேசு வரும்போது முதலாவது அவர்கள் தான் எந்திரிக்க போறாங்க. இயேசுவை சந்திக்கும் போது பரிசுத்தவான்கள், மரித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவங்க தான் முதலாவது சந்திக்க போறாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் தான் மரணத்தில் முந்திக் கொண்டது போல இயேசுவை தரிசிக்கிறதிலும் முந்திக் கொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. மறுரூபத்திலும் முந்திக் கொள்ள போகிறாங்க. அப்ப இவ்வளவெல்லாம் இருக்கும்போது இதுதாங்க நமக்கு ஆறுதல். இதுதான் நமக்கு ஆறுதல். நம்ம உலகத்துல கொஞ்ச காலம் இருக்க போறோம். கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் அனுகூலமாக இருப்பதற்கு, ஒருவருக்கு ஒரு
ஐக்கியமாய் இருப்பதற்கு, ஒருவருக்கு ஒரு உதவியாய் இருப்பதற்கு கர்த்தர் கூட்டமைப்பை வைத்திருக்கிறார். ஒன்று எடுபட்டு போனாலும் இதை விட நிரந்தரமான மகிமை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நாலாவது விஷயம், நாலாவது ஆறுதல், நானும் இந்த பாதையில் போகிறேன். அல்லேலூயா. எனக்கு இந்த பாதை இருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? I should pass away this path. நான் இந்த பாதையினூடே நான் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா முழு மனுஷர்களுக்கும் இது நியமிக்கப்பட்ட ஒன்று. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இது ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒன்று. இதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. அல்லேலூயா. ஆறுதல் என்னவென்றால், எனக்கும் இந்த பாதை இருக்கிறது, முழு உலகத்திற்கும் இந்த பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆறுதலின் கூட்டத்தில் நாம் ஆறுதல் அடைவதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஆமென். நாம் ஆறுதல் அடைவோம். அல்லேலூயா. ஏதோ தெளிவு இல்லாமல் அல்ல, துக்கத்தின் நடுவில் தெளிவடைகிறதுனாலே ஆறுதல், வேதனையின் நடுவில் தெளிவடைகிறதுனாலே ஆறுதல். நமக்கு எப்போ ஆறுதல் வருகிறது என்றால், உண்மை விவரத்தை விளங்கும் போது நமக்கு என்ன வருகிறது, ஆறுதல் வருகிறது. உண்மை விவரத்தை விளங்காதிருக்கும் போது, தெளிவில்லாதிருக்கும் போது ஆறுதல் அடைய முடியாமலே போகிறது. மனுஷருடைய வார்த்தைகளாலோ ஒருவருக்கொருவர் இருக்கிற உதவிகளினாலோ அநேக நேரம் ஆறுதல் இழந்து விடுகிறோம். ஏனென்றால் உண்மையான தெளிவை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஒன்றினாலே நிலை குலைந்து போகிறதுனாலே ஆறுதல் இல்லாமல் போகிறோம். அதே நேரத்தில் நாம் தெளிவடையும் போது, இதுதான் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அது தைரியத்தையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு காரியம் என் மனதில் சொல்லும்படி என் மனதில் தந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தர் பார்வைக்கு அருமையானது. என்ன அப்படின்னு கேட்டா, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒரு அடிச்சுவடாய் இருக்கிறது. அதனால இது அவர் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒன்று, லைஃப் இஸ் a great opportunity. வாழ்க்கை தான் நமக்கு தேவன் தந்த பெரிய வாய்ப்பு. ஆமென் சொல்லுங்க. நம்ம இந்த உலகத்துல பிறந்து நம்ம கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், அதை சரியாய் பயன்படுத்தாமல் தவறுதலாய் பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தவான்களுடைய மரணம் என்று சொல்லுவது, தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து போகும்போது பின் சந்ததிக்கு நாம் அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஆறுதல், ஏன் மகிமை இதுல இருக்கிறது என்றால், நான் வாழ்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நான் அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு நிருபத்தில இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்துவிட்டு போனார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்பது அடுத்த மனுஷனுக்கு வைத்து போகிற அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போகிற வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருஷம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை 33 வருடம் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை விட தாண்டி நம்ம இப்போ உயிரோடு இருக்கோம். இயேசு நம்மை விட சொற்ப வயதுல அவள் வாழ்ந்து முடித்து விட்டார். ஆனா அவருடைய வாழ்க்கை எல்லாரும் பின்பற்றி வருவதற்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதாங்க ஆண்டவர் பார்வைக்கு அருமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இவனை இந்த உலகத்துல ஜெனிப்பித்ததற்கும், இவனை உலகத்துல பராமரித்ததற்கும், இந்த உலகத்துல அவனோடு இருந்து அவனுக்காக கிரியை நடப்பித்ததற்கும் ஆண்டவருடைய பார்வையில் எது மகிமை என்றால், இவனுடைய நடைகள் இன்னொருத்தன் பின்பற்றி வருவதற்கு ஏதுவாய் இருக்கிறதுனாலே பரிசுத்தவானுடைய மரணம்
கர்த்தர் பார்வைக்கு எப்படி இருக்கிறது? அருமையா அருமையா இருக்கிறது. இருக்கிறது. ஒரு ஆறுதல் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவருக்கு அருமை என்கிற வார்த்தை இன்னொரு பதம், இன்னொரு பக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஓ பாதையில இன்னொருத்தர் பின்பற்றி வருவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ மட்டும் வந்தா பார்த்ததுப்பா, உன்னை பார்த்து 4 பேர் என்கிட்ட வருவான்னா அதுதான்ப்பா எனக்கு மகிமை. தாய் இழந்திருக்கிற இந்த நேரத்தில், ஆறுதல் நமக்கு இருக்கிற நேரத்திலும் இன்னொரு பெரிய சவாலை உங்களுக்கு நான் வைத்து விட்டு போக விரும்புகிறேன். என்ன சவால் என்றால், அவர்களுக்கு இனி இன்னொரு பக்கம் கிடையாது. தாயாருக்கு இன்னொரு பக்கம், there is no another page, already it is finished. அவர்களை குறித்து எழுதுவதற்கு இன்னொரு பக்கம் கிடையவே கிடையாது. அவருடைய நாட்கள் முடிந்து போய் அவருடைய புஸ்தகம் முடிந்து போனது. ஆனா உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்கிறது? இன்னும் பக்கங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைவும் இருக்கலாம், அந்த தாயிடத்தில் குறையும் இருக்கலாம். மனுஷன் பிறந்த எல்லாத்தையும் நிறைவும் இருக்கிறது, குறைவும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோமா என்கிறது தான் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. நாம் அவரிடத்தில் போவது ஒரு மகிமையானது. அதே நேரத்தில் நாம் விட்டு போகிற அடிச்சுவடுகளை ஏராளமானவர் பின்பற்றி வந்து தேவனை சேவிப்பார்களானால் அதுவும் கர்த்தருக்கு அருமையானது. அல்லேலூயா. நீங்க 1 நாளாகமும் 2 நாளாகமும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க வாசிப்பீர்களானால் தன் தகப்பனாகிய தாவீதின்படியே நடந்தான் என்று சிலரை பற்றி சொல்லியிருக்கிறார். சிலரை பற்றியோ தன் தகப்பனுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியில் நடக்காமல் தவறுதலாய் நடந்தார்கள் என்றும் சில ராஜாக்களை குறித்து சொல்லியிருக்கிறார். சில ராஜாக்கள் தாவீதின் படியே, தகப்பனாகிய தாவீதின் படியே நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில ராஜ்யமோ அவர்கள் வேறு வழியாய் கடந்து போய்விட்டார்கள் என்றும் வருத்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையை பற்றி நான் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு கர்த்தர் என் மனதில் தந்த ஒரு வார்த்தை, நீ மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு நீ அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லதானாலும் கெட்டதானாலும் இன்னொருத்தர் அதை பார்ப்பான், இன்னொருத்தர் அதை ஃபாலோ பண்ணுவான். நாம் நல்லதை வைத்து விட்டு போனால் அநேருக்கு நல்லதை ஃபாலோ பண்ணுவதற்கு உதவியாயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல பொக்கிஷங்களை, நல்ல ஆதாரங்களை வைத்து விட்டு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். நான் எனக்கு பொக்கிஷம் நினைக்கிறது எதை நினைக்கிறேன்னு கேட்டா, நல்ல அடிச்சுவடுகள் தான் பொக்கிஷம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. படிப்பு, வேலை, வீடு, வாசல், உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகள், இவைகளெல்லாம் நல்ல பொக்கிஷங்கள் தான். ஆனால் நல்ல ஆதாரம் என்பதை நான் எதை நினைக்கிறேன் என்றால், அடிச்சுவடுகள் தான் நல்ல ஆதாரம். அல்லேலூயா. இந்த தாயார் செய்த நல்ல காரியங்கள் நமக்கு அடிச்சுவடுகளாக இருப்பதா? இந்த தாயார் மிஸ் பண்ணின காரியங்களும் நாம் விழிப்படைந்து ஏராளமாய் இன்னும் சாதிப்பதற்கு ஏதுவாய் மாறுவதாக. இல்லையா சொல்லுங்க. அப்பா குடிக்கிறதுனால பிள்ளை குடிக்கணும்னு அவசியமே இல்லை. சில சொல்றாங்க, எங்க அப்பாவே குடிக்கிறார் நானும் குடிப்பேன். அப்படி வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்க அப்பா குடிச்சு இப்படி எல்லாம் மோசம் ஆகினாரு, இனி எக்காலத்தில் நான் குடிக்காமல் இருப்பேன் என்று சொல்லி எழுப்புகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ அடிச்சுவடுகளை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவைகளை நல்லதாய் எடுத்துக்கொள்வோமா, நல்லதை பின்பற்றுவோமாக, தவறானவைகளை நாமே சரி பண்ணி அதற்கு முன்னுதாரணமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கடைசி சில வார்த்தை சொல்லுகிறேன். ஒரு யுத்தம் நடக்கிறது, ஒரு ராணுவத்தில் யுத்தம் நடக்கிறது. 2 சண்டை, 2 பகுதியில் யுத்தம் நடக்கிறது. அப்போ யாருக்கு முதல் சேதம் வரும் என்றால், யுத்தத்தில் முன்னணியில் இருக்கிறவர்களுக்கு தான் அதை என்ன செய்யும், முதல் சேதம் வரும். எதிர்ப்படை சூட் பண்ணும்போது ஒரு 30 பேர் போற இடத்துல ஒரு 10 பேர் விழுந்துட்டாங்க, 20 பேர் தான் நிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த 20 பேரை என்ன நினைப்பார்கள் என்றால், ஐயோ எனக்கு பிரியமானவன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த நிலைமை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின் வாங்கி போவார்களா? இல்லாவிட்டால் இழப்பு தான்.
ஆனால் சாதிக்க வேண்டியது நான் என் பட்டணத்திற்காக என் வேலையை இன்னும் தீவிரமாய் செய்ய வேண்டும். இந்த 10 பேரும் செய்ய முடியாததை சேர்த்து நான் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று ஒரு படை வீரன் செலுத்துவானால் அவன்தான் நல்ல படை வீரன். ஆமென் சொல்றீங்க. தொடர் ஓட்டத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்திருக்கிறார். அவர் ஆரம்பித்த தொடர் ஓட்டத்தில், நமக்கு முற்பிதாக்கள் ஆரம்பித்த தொடர் ஓட்டத்தில் உங்களை என்னை முயற்சி பண்ணியிருக்கிறார். அந்த ஓட்டத்தில் அருமையான தாயார் இறங்கி விட்டார்கள். ஆனால் இன்னும் நமக்கு என்ன இருக்கிறது? ஓட்டம் இருக்கிறது. ஓட்டம் இருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தை சாதனையாளர்களாய் மாற்ற கிருபை தருவாராக. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல நினைவு இருக்கட்டும், ஆனால் அதே நேரத்தில் கவலைகள், பாரங்கள், வேதனைகள் வேண்டாம். அதற்கு மாறாக நினைவுகளை வைத்த முன்னேறுவதற்கு அம்மா செஞ்சதையும் செய்வேன், அம்மா விட்டு போனதை சேர்த்து செய்வேன் என்கிற உறுதியோடு கூட முன்னேறி போவோம். ஆனால் நமக்கு பின் வருகிற அடுத்த தலைமுறைக்கு நல்ல அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போக முடியும். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெப நாளில், இந்த ஆறுதல் கூட்டத்தில் நாம் ஆறுதல் அடைவதற்கு ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் கடைசியாய் சொல்லி கொடுக்கிறேன், நான் நல்ல அடிச்சுவடுகளை வைத்து போக கர்த்தர் கிருபை தருவாரா. என் ஓட்டத்தை முடிக்கும் போது என் அடிச்சுவடுகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நம்முடைய அடிச்சுவடுகளை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. எங்க அப்பா மாதிரி ஜெபம் பண்ணணும், எங்க அம்மா மாதிரி ஜெபம் பண்ணணும். எங்க அப்பா பைபிள் படிச்சது போல நானும் பைபிள் படிக்கணும், எங்க அம்மா பைபிள் படிச்சது போல நானும் பைபிள் படிக்கணும், எங்க அம்மா கர்த்தரை நேசித்தது போல நானும் நேசிக்கணும், எங்க அம்மா கர்த்தருக்காக வாழ்ந்தது போல நானும் வாழணும். எங்க பாஸ்டர், எங்க அந்த அத்தை, எங்க மாமா, எங்க சித்தி அவங்க இப்படி வாழ்ந்தது போல நானும் வாழணும்னு சொல்லி நம்ம பார்த்து ஒரு 10 பேர் எழுப்புவார்கள். ஆனால் அதுதான் அடிச்சுவடுகள். கைகளுடைய தலையில சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருக்கு. நீ அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகிற ஒரு காரியத்தில் நீங்கள் கவனமாயிருக்கு. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை குறித்து கவனம் இல்லாவிட்டாலும் இந்த துக்க நிவர்த்தி கூட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிமேலாவது நம்முடைய நாட்களை குறித்து, நம்முடைய பேச்சுக்களை குறித்து, நாம் செய்கிற செயல்களை குறித்து மிகவும் விழிப்பாக இருப்போம், மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம். ஏனென்றால் நான் அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேட்டு தெரியல, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை என்னை ரொம்ப மனதை உலுக்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நல்ல அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போக கர்த்தர் கிருபை தருவாரா. ஆமென். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தர் பார்வைக்கு வின் பண்ணி வரும்போது மகிழ்ச்சி, அதே போல அடுத்தவர் பின்பற்றுவதற்கு நல்ல அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போகும்போது அதுவும் பரலோகத்தில் இதை விட மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அந்த கற்பனையின்படி கை கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? இறக்க செய்கிறார் என்று சொல்லும்போது இன்னும் அதை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் பேர் 1000 தலைமுறைக்கு நினைப்பாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தா இருக்காது. என் பேரை 1000 தலைமுறையில நினைப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளே யோசித்து பாருங்க, 4ஆம் தலைமுறைக்கு நமக்கு முன்னாடி இந்த 4ஆம் தலைமுறை ஆளுடைய பேர் தெரியுமா? நமக்கே 4ஆம் தலைமுறை தெரியல. இப்ப நம்மளே எப்படி 1000 தலைமுறை வரைக்கும் அவங்க ஜனங்கள் நினைக்க போறாங்க. ஜனங்கள் நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, பரலோகத்தின் தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கணக்கு பண்ணி 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நினைத்து பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் கர்த்தருக்காக வாழ்ந்த விதங்களை நினைத்து பார்க்கிற ஒரு பரலோகம் இருக்கிறது. நமக்கு பிரதிபலன் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதே நேரத்தில் பின்வரும் சந்ததிக்கு, விட்டுட்டு போன சந்ததிக்கு, நாம் பிரிந்து வருகிற சந்ததிக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. தாய் இழந்து போனாலும் தாய் செய்த செயலுக்கான ஆசீர்வாதங்களை
1000 தலைமுறைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன் ஹalleluya. அந்த தேவனை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹalleluya. செய்த செயலுக்கு தக்க பிரதிபலனை கொடுக்கும் போதும் இந்த பூமியிலே 1000 தலைமுறை வரைக்கும் நம்மளை நினைச்சு பார்த்து கணக்கு பண்ணி அற்புதம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவது. ஹalleluya. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அலட்சியமாய் எண்ணாதபடி, நம்முடைய நாட்களை வீண் விருதாவாய் எண்ணாதபடி, நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகளை போக்கடித்து விடாதபடி, நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை, நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, நமக்கு கொடுக்கிற தரிசனத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற திட்டங்களை நாம் போக்கடித்து விடாதபடி பின்வரும் தலைமுறைக்கு அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போக கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின்